ஹாய் குட்டீஸ், நான் உங்க ரதி. இன்று நாம் ஒரு மந்திர காட்டுக்குள் போக போறோம். அங்க ஒரு பெரிய சிங்கராஜா இருக்கான். அவனிடம் நிறைய பொக்கிஷங்கள், வைரங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா அவன் சந்தோஷமாக இல்லை. ஒரு குட்டி முயல் அவன் வாழ்க்கையை எப்படி மாற்றியது தெரியுமா? வாங்க குட்டீஸ், கதைக்குள் போகலாம். ஒரு காலத்தில் பச்சை பசேல் மரங்களும் வண்ணமயமான மலர்களும் நிறைந்த ஒரு மந்திரக் காடு இருந்தது. அந்த காட்டின் நடுவில் ஒரு பெரிய தங்கக் குகை இருந்தது. அந்த குகையில் சிங்கராஜா லியோ வாழ்ந்து வந்தான். லியோ மிகவும் வலிமையானவன். அவனுக்கு அழகான தங்கக் கிரீடம் இருந்தது. அவனுடைய குகை முழுவதும் மின்னும் பொக்கிஷங்கள், வைரங்கள், தங்க நாணயங்கள் நிறைந்திருந்தன. ஆனால் லியோவிடம் இல்லாத ஒரு விஷயம் இருந்தது. அது மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் லியோ தனது பெரிய கல் அரியணையில் அமர்ந்து வெளியே பார்த்து கொண்டிருப்பான். அவனுடைய குகை மிகவும் பெரியது. ஆனால் அது அமைதியாக இருந்தது. யாரும் சிரிக்கவில்லை. யாரும் அவனுடன் பேசவில்லை. யாரும் விளையாடவில்லை. ஏனென்றால் லியோ மிகவும் கண்டிப்பான அரசன். காட்டிலிருந்த விலங்குகள் எல்லாம் அவனை பார்த்தால் பயப்படுவார்கள். குட்டி முயல்கள் ஓடி ஒளிந்து கொள்வார்கள். குரங்குகள் மரத்தின் பின்னால் மறைந்து கொள்வார்கள். பறவைகள் பறந்து சென்றுவிடும். ஐயோ, சிங்கராஜா வருகிறார் என்று அவர்கள் பயந்து விடுவார்கள். ஒருநாள் மாலை லியோ பெருமூச்சு விட்டான். என்னிடம் எல்லாம் இருக்கிறது, ஆனால் ஏன் நான் மகிழ்ச்சியாக இல்லை என்று மெதுவாக கேட்டுக்கொண்டான். அந்த நேரத்தில் தூரத்தில் இருந்து சிரிப்பு சத்தம் கேட்டது. ஹி ஹி ஹா ஹா ஹி ஹி. லியோ ஆச்சரியப்பட்டான். இந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது என்று மெதுவாக வெளியே எட்டி பார்த்தான். காட்டின் கீழே ஒரு சிறிய புல்வெளியில் குட்டி விலங்குகள் விளையாடிக் கொண்டிருந்தன. குட்டி முயல்கள் துள்ளின. குட்டி மான்கள் ஓடின. குரங்குகள் மரத்தின் பின்னால் ஊஞ்சலாடின. வண்ணப் பறவைகள் பாடின. அவர்கள் எல்லோரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். லியோ அவர்களை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். அவர்களிடம் பொக்கிஷம் இல்லை, தங்கம் இல்லை. ஆனாலும் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்களே என்று யோசித்தான். மறுநாள் காலை லியோ ஒரு முடிவு செய்தான். நான் அவர்களை சந்திக்க வேண்டும். அவன் மெதுவாக காட்டுக்குள் நடந்தான். விலங்குகள் அவனை பார்த்ததும் பயந்து ஓட ஆரம்பித்தன. சிங்கராஜா வந்துவிட்டார், ஓடுங்கள், விரைவாக. எல்லா விலங்குகளும் ஓடி மறைந்தன. ஆனால் ஒரு குட்டி முயல் மட்டும் அங்கேயே நின்றது. அவள் பெயர் மிமி. மிமியின் கையில் ஒரு சிறிய கேரட் இருந்தது. அவள் மெதுவாக லியோவிடம் வந்தாள். ராஜாவி, உங்களுக்கு பசிக்கிறதா என்று இனிமையாக கேட்டாள். அவள் தன் சிறிய கேரட்டை அவனிடம் நீட்டினாள். லியோ அதிர்ச்சியடைந்தான். என்ன, எனக்கா என்று கேட்டான். ஆமாம் என்று மிமி சிரித்தாள். நண்பர்களுடன் பகிர்ந்து சாப்பிடுவது நல்லது. லியோவின் கண்கள் பெரிதாயின. யாரும் இதுவரை அவனிடம் இவ்வளவு அன்பாக நடந்து கொண்டவில்லை. அவன் கேரட்டை வாங்கிக் கொண்டான். மெதுவாக சிரித்தான். அந்த நேரத்தில் அவன் இதயத்தில் ஒரு புதிய உணர்வு வந்தது. அது மிகவும் இதமாக இருந்தது. அன்று முழுவதும் லியோ விலங்குகளுடன் இருந்தான். குட்டி குரங்குகளுக்கு மரத்தில் ஏற உதவினான். மான்களுடன் ஓடினான். பறவைகளின் பாடலை கேட்டான். குயல்களுடன் துள்ளினான். அவன் சிரித்தான். மீண்டும் சிரித்தான். பல வருடங்களுக்குப் பிறகு அவன் உண்மையாக சிரித்தான். நாட்கள் கடந்து சென்றன. லியோ மாற ஆரம்பித்தான். அவன் தனது பெரிய தங்கக் குகையை எல்லா விலங்குகளுக்கும் திறந்து வைத்தான். ஒவ்வொரு வாரமும் காட்டு நண்பர்கள் விழா நடத்தினான். அனைவரும் சேர்ந்து பாடினார்கள், நடனமாடினார்கள், விளையாடினார்கள். காடு முழுவதும் சிரிப்பு சத்தம் நிறைந்தது. ஒரு மாலை லியோ தனது நண்பர்களுடன் அமர்ந்திருந்தான். அப்போது மிமி சிரித்தபடி கேட்டாள், ராஜாவி, இப்போது நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். லியோ மெதுவாக சிரித்தான். பிறகு சொன்னான், நான் ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுக்கொண்டேன். பொக்கிஷங்களால் மகிழ்ச்சியை வாங்க முடியாது. அன்பும் நட்பும் தான் இதயத்தை மகிழ்ச்சியாக்கும். அனைத்து விலங்குகளும் மகிழ்ச்சியாக கைத்தட்டின. அந்த நாளிலிருந்து சிங்கராஜா லியோ தனிமையில் இருந்த அரசனாக இல்லை. அவன் அந்த காடு பார்த்த மிக மகிழ்ச்சியான அரசனாக மாறினான். வாவ் குட்டீஸ், சிங்கராஜா லியோ ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுக்கொண்டா. நன் பொக்கிஷம் இருந்தால் மட்டும் மகிழ்ச்சி கிடைக்காது. நம்மை உண்மையாக சந்தோஷப்படுத்துவது அன்பும் நட்பும்தான். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய அழகான கதைகளுக்கு நம்ம கூட வேணுங்க. பாய் குட்டீஸ்.